அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர தாராபலன்கள். சமஸ்கிருத மொழியில் தாரா அல்லது தாரை என்றால் நட்சத்திரம் என பொருள். தாரைகள் முதலில் ஜென்ம நட்சத்திரத்தில் தொடங்கி 9 நட்சத்திரம் வரை கணக்கிடப்பட்டு பின் மீண்டும் முதலிலிருந்து கணக்கிடப்படுகிறது. சந்திரன் ஒரு ராசியை கடக்க 2.25 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார், அதாவது 54 மணி நேரம். ஒவ்வொரு ராசியிலும் 9 பாதங்கள் வீதம் சந்திரன் ஒரு பாதத்தை கடக்க சரியாக 6 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. எனவே தினமும் 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை நட்சத்திர பாதம் மாறும். சந்திரன் அதற்கேற்ப தன் கோச்சார பலன்களை வழங்குகிறார். ஒரு ஜாதகரின் வேலை, வியாபார ரீதியான பயணங்கள், தொழில் தொடக்கம், வீடு மனை வாங்குதல், புதிய முயற்சிகள் போன்ற நிகழ்வுகள் துவங்கும் நாளில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அந்த நட்சத்திரமானது அவரின் ஜென்ம நட்சத்திர அடிப்படையில் சாதகமாக உள்ளதா அல்லது பாதகமாக இருக்கிறதா என்பதை முன்கூட்டியே அறிந்து செயல்பட்டால் 100% வெற்றி கிடைக்கும். தாரைகளின் பெயர்கள்: 1 ஜென்மதாரா, 2 தனதாரா, 3 விபத்தாரா, 4 சேமதாரா, 5 பிரத்யதாரா, 6 சாதகதாரா, 7 வேகதாரா, 8 மைத்திரதாரா, 9 பரம மைத்திரதாரா. இதில் 3வது விபத்தாரா, 5வது பிரத்யதாரா, 7வது வேகதாரா. இவை அனைத்தும் அசுபதாரைகள், மற்றவை சுபதாரைகள். சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரங்களுக்கு உண்டான அட்டவணை சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரங்களுக்கு உண்டான அட்டவணை. செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரங்களுக்கு உண்டான அட்டவணை. நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிதேவதை எது என்பதை பற்றி இதற்கு முந்தைய ஜென்ம நட்சத்திர வழிபாடு வீடியோவில் இருக்குது, வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. நட்சத்திரங்களுக்கு உண்டான நட்சத்திர தாராபலன்கள் இமேஜ் ஃபைலில் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நன்றி.